வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவகுமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பை பார்க்கலாம். கல்வி தரத்தை மேம்படுத்தவே கட்டாய தேர்ச்சி ரத்து. 5, 8 வகுப்பு மாணவர்களுக்கு செக் வைத்த மத்திய அரசு. தமிழகத்தில் கட்டாய தேர்ச்சி உண்டு. அன்பில் மகேஷ். கல்வித்துறையில் அதிரடி காட்டும் திமுக, ஆருடம் சொல்லும் பிஜேபி. இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் பிஜேபியில் இருந்து திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சகோதரி. வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் மூத்த கல்வியாளர் திரு முருகையன் பக்ரிசாமி அவர்கள். சார் வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திரு தூகா பகலவன் அவர்கள். சார் வணக்கம். அடுத்ததாக கல்வியாளர் திரு சோமசுந்தரம் அவர்கள். வணக்கம். செல்வம் சார், உங்களிடமிருந்துதான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. எந்த வகுப்பு அப்படின்றது கூட அடுத்த பட்சம். இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருப்பது மாணவர்களை சுற்றித்தான். நாளைய உலகத்தை வடிவமைக்கப் போகின்ற சிற்பிகள் அவர்களை செதுக்குகின்ற விஷயம்தான் இந்த கல்வி என்பது. 5, 8 வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து செய்து மத்திய அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அந்த வகுப்பில் அவர்கள் தோல்வியுற்றால் அதே வகுப்பில் இருக்கலாம். 2 மாதங்களுக்குள் அவர்களுக்கு மறு தேர்வு உண்டு. அந்த தேர்விலும் அவர்கள் தோல்வியுற்றால் அதே வகுப்பில் தான் அவர்கள் இருக்க வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் அண்டர்லைன் பண்ணணும்னே சொல்லலாம். அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் அவர்களுக்கு டிசி கொடுத்து வேறு பள்ளிக்கு சென்று விடுங்கள் என்று வற்புறுத்தக்கூடாது என்பதையும் சொல்லியிருக்கிறது. இதுல முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா, இந்த அறிவிப்பின் மூலமாக கல்வித்தரம் மேம்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு தான் பல கல்வியாளர்களுக்கு பல கேள்விகளை உருவாக்கி இருக்கிறது. உங்களோட தரப்பிலிருந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்வோம். ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரிக்கு, அதை போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுடைய அருமை தம்பி பகலவன், அதை போலவே கல்வியாளர்கள் முருகையன் பக்ரிசாமி அவர்கள், மரியாதைக்குரிய சோமசுந்தரம் அவர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், எங்களை உலகமெங்கும் எடுத்து செல்கிற தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த நாள் இன்று மிகச்சிறந்த நாள். ஏன்னு கேட்டீங்கன்னா, அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இந்தியாவினுடைய நவீன சிற்பிகளில் ஒருவராக, நான் மரியாதைக்குரிய பண்டித நேரு அவர்களை குறைத்து மதிப்பிட மாட்டேன். அரசியல் முரண்பாடுகள், கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் கூட ஒரு பண்டித நேரு அவர்கள், அதை போலவே அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களையும் நாங்கள் மதிக்கிறோம். எங்கள் இயக்கத்தை சார்ந்தவர் என்பதற்காக மட்டுமல்ல, அவர்கள் ஒரு தலைச்சிறந்த பண்பாளர். அவருடைய நூற்றாண்டு நாள் இன்றைக்கு. அதை போலவே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், அதாவது கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் என்று எல்லோராலும் இன்றளவும் பாராட்டப்படுகிற மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாள், தந்தை பெரியாரின் நினைவு நாள். இன்னும் எல்லாவற்றையும் நம்ம சொல்லும்போது சரியா சொல்லணும். அதே போலவே ஆண்டவர் இயேசுநாதருடைய பிறந்த நாள். அப்ப இது எல்லாமே ஒரு சிறப்புக்குரிய நாளில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற நான் பிறந்த நாள் காணுகிறவர்களுக்கு வாழ்த்துக்களையும், நினைவு நாளை கொண்டாடுகிறவருடைய நினைவுகளை போற்றியும் என்னுடைய இதை தொடங்குறேன். அதாவது இது முதல்ல சாதாரணமா கல்விங்கிற புரட்சியை ஏற்படுத்துற கல்வியோ இன்றைக்கு ஆலமரமாக விரிந்து நிற்கிறது என்று சொன்னால், இதற்கு விதை போட்டவர் பெருந்தலைவர் காமராஜர். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவரை கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் என்று சொல்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொன் நாடார், பொருள் நாடார், புகழ் நாடார், இந்த நாட்டின் நலன் மாத்திரமே நாடிய பெருந்தலைவர், கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் தான் இந்த நாட்டில் ஆரம்ப பள்ளிகளே ஒரே காலத்தில் 6000 பள்ளிகளை, தொடக்க பள்ளிகளை தொடங்கிய. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுவரை மாடு மேய்த்து கொண்டிருந்தவர்களை எல்லாம் பள்ளிக்கூடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். மதிய உணவு திட்டம் என்பதை என்ன கேட்டீங்கன்னா, நான் மத்தியானம் போனேன், அவன் ஆடு மேய்க்க போனேன்னா எனக்கு மத்தியானம் சாப்பாடு யாரு கொடுப்பா அப்படின்னு கேட்ட ஒரு மாணவருடைய கேள்வி அவரிடத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி, இன்றைக்கு கல்வித்துறையினுடைய செயலாளராக இருந்த நேத்து சுந்தர வடிவேல் ஐயா அவர்களுடைய, அது தலைச்சிறந்த கல்வியாளர்,
ஐயா பக்ரிசாமி அவர்களுக்கும் முருகையன் பக்ரிசாமி அவர்களுக்கும் சோமசுந்தரம் அவர்களுக்கும் தெரியும். அவர் தலை சிறந்த பல்கலைக்கழகத்துல வேந்தராகலாம் இருந்த துணைவேந்தராகலாம் இருந்தார். நேற்று சுந்தரவடிவேல் அவர்களும் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் உத்தரவின் பேரில் சுந்தரவடிவேல் அவர்களுடைய காலத்துல இந்த கல்விக்கு விதை போடப்பட்டது. பிற்காலங்களில் அது என்ன ஆயிட்டுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆரம்ப கல்வி, அதற்கு பிறகு உயர்நிலை கல்வி, கல்வியில பல மாற்றங்கள் வந்தது. அதாவது ப்ரீ டிகிரின்றது நாங்க தான் படிக்கும் போது தான் +2 ஃபர்ஸ்ட். அதுக்கு முன்னால எப்படின்னு கேட்டீங்கன்னா பியூசி இருந்தது. அதுக்கு பிறகு யூனிவர்சிட்டி கோர்ஸ் இருந்தது. அதெல்லாம் இருந்து கல்வியில பல மாற்றங்கள் வந்தது. பிற்காலத்தில் அது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, தொழில்நுட்ப கல்விகள் வியாபாரம் ஆயிடுச்சு, மருத்துவ கல்வி வியாபாரம் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒரு பக்கம். அதே நேரத்துல நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த வேர்கள் பட்டு போயிடக்கூடாது. கல்வியில நான் இந்த உங்க தலைப்புல கூட நான் கொஞ்சம் முரண்படுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதிரடி காட்டு திமுக ஆரூடம் சொல்லும் பிஜேபி என்கிற அந்த தலைப்புல கூட நான் கொஞ்சம் மாறுபடுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, முரண்படுறேங்கிறத விட மாறுபடுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா சகோதரி, இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, கல்வி தரமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்க மத்திய அரசாங்கத்தினுடைய உத்தரவிலே கூட அந்தந்த மாநிலங்கள் விரும்பினால் அதுல மாற்றம் கொண்டு வந்துக்கிடுங்க. 16 மாநிலங்கள் கூட இதுல விரும்பல. அந்த 16 மாநிலங்கள்ல நீங்க 5ஆம் வகுப்புக்கு 8வது வகுப்புக்கு நீங்க இதுல ஒரு விஷயமும் கவனிச்சுக்கிடுங்க. 5வது வகுப்பு, 8வது வகுப்பு, 10வது வகுப்பு, 12வது வகுப்பு, இதெல்லாம் தொடக்கத்துல மிகவும் அடித்தளத்தை வலுவாக அமைக்கிற ஒரு கட்டம். அதாவது 1வது வகுப்புல இருந்து 5வது வகுப்பு வரையும் ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லுவான். அந்த பள்ளிக்கூடத்துக்கு அந்த மனநிலை, படிக்க வேண்டும் என்கிற மனநிலையை உருவாக்குகிற காலம் 1லிருந்து 4வது வகுப்பு வரை. 5வது வகுப்பு ஒரு முக்கியமான கட்டம், ஒரு டேர்னிங். 5வது வகுப்பு முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா, பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல்ல பிரைமரி ஸ்கூல்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. எங்க கிராமங்களை வச்சு நான் சொல்றேன். கிராமங்களில் உள்ள அந்த ஆரம்ப பள்ளியில் இருந்து அவன் நடுநிலை பள்ளியை நோக்கி போகிற இடம்தான் 5வது வகுப்பு. 5வது வகுப்புல அவன் தரமான கல்வியை படிச்சான்னா அவனுக்கு நல்லது. 6வது வகுப்பு போன உடனே நான் என்ன சொல்றேன், நான் ஹைஸ்கூலுக்கு போறேன்னு பெருமையா பேசுவான். இப்ப எனக்கு வயது 63. ஆனால் நானும் 13வது வயதை கடந்துதான் 63வது வயதுக்கு வந்திருக்கேன். அதனால அது ஒரு முக்கியமான கட்டம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 7வது வகுப்பு முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா மிடில் எஜுகேஷன். 7வது வகுப்பு முடிச்ச உடனே 8வது வகுப்பு பாத்தீங்கன்னா நான் மிடில் ஸ்கூலு ESSLC போர்டு சொல்லுவோம், எலிமெண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிபிகேட் பேர். அதுக்கு நாங்க படிக்கிற காலங்கள்ல ESLC. அது ஒரு முக்கியமான கட்டம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 9, 10, 9வது வகுப்பு அவன் நல்லா படிச்சாதான் 10வது வகுப்பு என்னன்னா பப்ளிக் எக்ஸாம். அப்ப இதுல இருந்தே நம்ம தயார்படுத்தணுங்கிறத நாம கொஞ்சம் தயவு செய்து, எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, ஓட்டு அரசியலை கல்விக்குள்ள கொண்டு வரக்கூடாது. நீங்க யார் கொண்டு வராங்க என்ன கேட்ட, யாராக இருந்தாலும் நான் மாநில அரசை கூட நாங்க கல்வியில தரத்தை உயர்த்துவோம் சொல்லணுமே தவிர அதிரடி காட்டுறது இதெல்லாம் கல்வியில பண்ண வேண்டாங்க. குறுக்கிடுவதற்கு மன்னிக்கோ, நீங்க சொன்னீங்க வேர்கள் பட்டு போக கூடாதுன்னு சொல்றீங்க. அப்ப வேரோட பட்டு போனதை பிடுங்கி எடுத்துடலாமா? அப்ப மரம் எப்படி இருக்கும்? இல்ல சகோதரி அனுமதிங்க. அதாவது நீங்க இதுல கூட நம்ம ஒண்ணு கவனிச்சுக்கணும். 5வது வகுப்புலயோ 8வது வகுப்புலயோ அவங்க ஒருவேளை கொஞ்சம் தேர்ச்சி பெறலன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு 2 மாசம் கிளாஸ் எடுத்து அவருக்கு மறுதேர்தல் எழுத வச்சு அவங்கள உடனே பள்ளிக்கூடத்தை விட்டு அனுப்பி சொல்லல. இது இம்ப்ளிமெண்ட் ஆகிறது என்னன்னு கேட்டா, உடனே ஆகிறது என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்கிற CBSE ஸ்கூல்ல ஸ்டேட் சிலபஸ்க்குள்ள நாங்க இன்னும் வரல. இன்னொன்று ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, நீங்க மாநில சுயாட்சி, அந்த சுயாட்சி, இந்த சுயாட்சி எல்லாம் சொல்லிக்கிட்டு இவங்க கல்வியை மாநில பட்டியல இருந்து மத்திய பட்டியல கொடுத்தது யாருங்கிறதுலாம் ஒரு விவாதத்துக்குரிய பிரச்சனை. அதை பின்னால ஒரு கட்டத்தை. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா தங்கச்சி, இதுல கல்வி எல்லோருக்கும் பொதுவா, என் பிள்ளை நாளைக்கு IAS ஆகணும், IPS ஆகணும், ஒரு குரூப் 1 ஆபீசர் ஆகணும், ஒரு பெரிய அரசு பதவிக்கு வரணும்னு நினைக்கும். நான் ஆசிரியர் பெருமக்களுடைய பணியை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. சரிங்க சார். ஆனா அதே நேரத்துல அவருக்கு வழங்குகிற சம்பளம், அவர்களுக்கு வழங்குகிற ஊதியம், சலுகைகள், இதையெல்லாம் நீங்க பார்த்து அந்த பள்ளிக்கூடத்துல நீங்க தயவு செய்து என்ன மன்னிக்கணும், மரியாதைக்குரிய ஐயா பக்ரிசாமி அவர்களும் சரி,
மரியாதைக்குரிய சுந்தர சார் சரி. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போறீங்க, அங்க எவ்வளவு நேரம் கிளாஸ் எடுக்கீங்க, என்ன நடக்குது, எல்லா பள்ளிக்கூடத்தை நான் சொல்லல, பொதுமைப்படுத்தல நல்லா கவனிக்கணும். பொதுமைப்படுத்தல எல்லா இடத்துலயும் விதிவிலக்கு. ரொம்ப சிறந்த ஆசிரியர்கள் இருக்காங்க. நான் இன்னைக்கும் எங்க ஆசிரியர்கள் 1-2 பேரு ஒரு 80 வயசுல தள்ளாடிக்கிட்டு வரும்போது நான் இன்னைக்கு காரை நிப்பாட்டி, ஐயா சார் எங்க போறீங்க, வாங்க உங்களை கொண்டு விட்டுட்டு போறேன் அப்படின்னு நான் சொல்லித்தான் போவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அகரம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களை நான் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்றோம். சரிங்க சார், சிகரமேற்றி விடுபவர்கள் ஆசிரியர்கள் தான், அதை ஒத்துக்கிறீங்க. ஆனா வேலை நேரம் குறைவா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? அவங்க வேலை பார்க்கறது குறைவா இருக்கு, சேவை குறைபாடு உறுதியாக இருக்கிறது. ஆசிரியர்களுடைய சேவையை மாநில அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் தரத்து ஆசிரியர்களுக்கு அப்படி இருங்க சார். நம்ம முருகையன் சார் கிட்ட கேட்டுட்டு வந்துடுறேன் சார். அதாவது நல்ல ஆசிரியர் விருது பெற்றவர்கள் நீங்கள், தலைமை ஆசிரியராக பல ஆண்டுகள் அந்த பள்ளியின் தரத்தை உயர்த்தியவர்கள் நீங்கள். அப்ப ஆசிரியர்கள் உங்ககிட்ட இருந்தவங்க எந்த தரத்தோட வேலை செய்யணும் அப்படின்றத கண்காணித்து அந்த இலக்கோட செயல்பட்டு அந்த இலக்கை அடைந்த தலைமை ஆசிரியர் அப்படின்ற முறையில கேட்கிறேன். ஆசிரியர்களோட தரம் இப்ப குறைஞ்சிருச்சு, இது மாணவர்களுக்கு வச்ச செக் இல்ல, ஆசிரியர்களுக்கு வச்ச செக் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. உங்களோட பதில் என்ன? அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மிக அழகாக ஒரு பெரிய நீண்ட சொற்பொழிவு மாதிரி செஞ்சுருக்காங்க. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஒன்றுத்துக்கும் ஒரு பெரிய விவாதம் வைக்கணும். இந்த காமராஜ் காலத்தில் 6000 பள்ளிக்கூடங்கள் மறுக்கவே முடியாது. கல்வி கண் திறந்த காமராஜர் 6000 பள்ளிகளை திறந்தார். ராஜாஜி அவர்கள் அரை நாள் பள்ளிக்கூடத்தில் படிங்க, அரை நாள் போயிட்டு உங்கள் அப்பா தொழிலை செய்யுங்கன்னு சொன்னதை மாற்றி காமராஜர் பள்ளியை திறந்து எல்லாரையும் பள்ளிக்கூடத்துக்கு வர சொன்னதுனால தான் இன்றைக்கும் எல்லாருடைய மனதிலும் நிற்கிறார். அவர் எப்படி சத்துணவு கொடுத்தாரோ அதற்கு பிறகு வந்த கலைஞரும் சரி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சரி, ஜெயலலிதாவும் சரி, நம்முடைய முதலமைச்சரும் சரி, அந்த சத்துணவையே முட்டை போட்டாங்க, சுண்டல் கொடுத்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சைக்கிள் கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க, நோட்டு கொடுத்தாங்க, புஸ்தகம் கொடுத்தாங்க, காலணி கொடுத்தாங்க, காலை உணவு திட்டம், காலையில் பிள்ளைங்க பட்டினியாக வரக்கூடாதுன்னு காலை உணவு திட்டம் கொடுத்தாங்க, மதிய உணவை நல்லா சிறப்புப்படுத்தினாங்க. காலேஜில் சேரணும்னா உங்களுக்கு தெரியும், தமிழ் புதல்வி பெண் 1000 ரூபா 37% திடீர்னு இன்க்ரீஸ் ஆச்சு காலேஜ் அட்மிஷனு. இன்றைக்கி தேசிய அளவில் 27% எட்டி பிடிக்கிற அட்மிஷன். இன்றைக்கி +2 முடித்தோன்னே காலேஜில் 52% எட்டி பிடிச்சிருக்கோம். இதெல்லாம் கல்வியில் நான் குறை சொல்லாமல் எல்லா முதலமைச்சர்களுமே மிகப்பெரிய, அதனால தான் நம்முடைய கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு 44,042 கோடி ரூபாயை அதனுடைய பட்ஜெட் அலோகேஷன் வேறு எந்த துறைக்கும் இவ்வளோ ஒதுக்கலை, கல்வித்துறைக்காக ஒதுக்கி இருக்கிறார்கள். அதே மாதிரி இளைஞர்கள் இந்த இந்த உலகை வெல்லும் ஒரு இளைஞனாக உருவாக வேண்டும் என்பதற்காக நான் முதல் திட்டம், எப்படி எத்தனையோ திட்டங்கள் இன்றைக்கி மேலை நாட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க பிள்ளைங்களை எல்லாம். பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இதெல்லாம் பண்ணி எப்படியா குழந்தைய உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம். 2009 சார் நான் இன்னொன்று சொல்கிறேன், இந்த கல்வியிலே மாற்றம் வந்ததுன்னு சொன்னீங்க பாருங்கள். ஒரு மாற்றம் வரும்போதும் இப்போ தேசிய கல்விக் கொள்கையில் 5-3-3-4 ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட்டு செகண்டோட முடிஞ்சிடும். அப்புறம் 3rd, 4th, 5th முடிஞ்சிடும். அவங்க ஐயா சொன்னது 5வது வரைக்கும் தொடக்க கல்வி, 8வது வரைக்கும் நிலைநிலை கல்வி, 10வது வரைக்கும் உயர்நிலை இடைநிலை கல்வி, அது பிறகு மேல்நிலை கல்வின்னு சொன்னாங்களே, அது மாதிரி இப்போ 5-3-3-4ன்னு கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் பியூசி சொன்னாங்க ரொம்ப ஐயா, காலேஜிலேருந்து கொண்டு வந்து ஹைஸ்கூலில் சேர்த்தாங்க. ஏன் சேர்த்தாங்க? இதுவுமே ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தணும்ல. ஏன் சேர்த்தாங்கன்னா அந்த காலத்தில் கல்லூரி எல்லா இடங்கள்லையும் இருக்காது. கல்லூரிக்கு போக வேண்டும், ஒரு கலைக்கல்லூரியில் போய் சேர்ந்து படிக்கணும்னா ஒரு கிராமத்து மாணவன் 40 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டியிருக்கும். 40 கிலோமீட்டர் சென்று பயணம் செய்து படிக்க வைப்பதற்கு அந்த பெற்றோர்களுக்கு முடியாமல் போனால் நிறுத்தி விடுவார்கள். அப்போ நீங்கள் பியூசியில் ப்ளஸ் அந்த எஸ்எஸ்எல்சிங்கிற 11வது வகுப்புலேருந்து பியூசி போகிற மாணவனுடைய ரேட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே பாதி குறைஞ்சி போயிடும். அப்போ தான் நினச்சாங்க +2 பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்தால் எல்லோரும் எத்தனை %, கிட்டத்தட்ட 63% உடனே எல்லாம் +2 படித்தான். இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் +2ங்கிற அளவுக்கு எல்லாம் காலேஜ் போக வேண்டாம், பள்ளிக்கூடத்தில் முடிச்சிடலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் +2, ஆனா அந்த கல்வி தரத்தோட இருக்குதா? நான் வரேன், அதுக்கு வரேன். இல்ல இந்த அமைப்புக்கு இப்போ ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி தானே மேடம் அந்த +2 கொண்டு வந்தாங்க. இப்ப எந்த ஆய்வுக்கு உட்படுத்தி இந்த தேசிய கல்விக் கொள்கை 5-3-3-4ன்னு கொண்டு வந்திருக்கீங்களே, என்னத்தை எதிர்பார்த்தீங்க? நாங்க இப்படி எதிர்பார்த்தோம், கல்லூரி தூரத்தில் இருக்கு, பிள்ளைங்க எல்லாம் சேரணுமே +2 கொண்டாந்தோம். ஏன் நீங்க 5-3-3-4 அப்படியே கொண்டு வந்துட்டீங்க?
அதே மாதிரி தேசிய கல்விக் கொள்கை 2020 பார்த்தீங்கன்னா 3-5 படித்து பாருங்களேன். 3ஆம் வகுப்புக்கு 5ஆம் வகுப்புக்கு 8ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு. அந்த பொதுத் தேர்வு ஒரு மாநிலம் தழுவி நடைபெறும். அதில் தோல்வியுற்றாலும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் அந்த நாங்கள் பெற்றோர்களுக்கு அதை சொல்ல மாட்டோம். அப்படி சப்போஸ் பெற்றோர்களுக்கு வந்து கேட்குறாங்க, 3ஆவதுல ஒரு குழந்தை ஃபெயில் ஆகிடுச்சு, இது அருகதில் என் பிள்ளை இப்படி தான்டா குடிச்சாரு, இப்போ வந்து படிக்க மாட்டான்டா, இப்போ நிறுத்திக்கலாம் அப்படின்னு நினச்சா கவலைப்படாதீங்க. 3ஆவதுல நிறுத்திக்கிட்டால் கவலைப்படாதீங்க. உங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆன்லைனில் மறுபடியும் ஒரு எக்ஸாம் வைக்கிறோம். 3ஆவது பாஸ் பண்ணால் ஏன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். 5ஆவது பாஸ் பண்ணால் பின்னு இருக்குல்ல தேசிய கல்விக் கொள்கையில். 8ஆவது பாஸ் பண்ணால் சின்னு கொடுக்குறோம். நீங்கள் ஆன்லைனில் படிச்சிங்க. 3ஆவதுல ஒரு என்ன சார் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு வழி இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு ஆன்லைன்னா என்னன்னு தெரியும். ஐயா, 3ஆவது வகுப்பில் ஆன்லைன் வகுப்பு என்பதைத்தான் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். நீங்க புரிஞ்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் இருந்து விலக்கி வைக்கின்ற திட்டமாகத்தான் இந்த டைம் கொடுக்கல. அடுத்து முதல் சுற்று கருத்துக்களை மத்த 2 பேர்கிட்ட வாங்கிட்டு இன்னும், ஏன்னா நீங்க ரொம்ப என்ன சொல்றது, ஒரு தலைமை ஆசிரியரா கொஞ்ச நேரம் இருக்கிறீங்க, ஆசிரியரா கொஞ்ச நேரம் இருக்கீங்க, கல்வியாளரா, பேரண்டா எல்லாரும் இருக்கிறீங்க. பகலவன் சார், இப்போ சார் சொன்னாங்க, அதாவது ஃபீஸ் இல்ல, அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் கொடுக்கறோம், புக்ஸ் கொடுக்கறோம், சாப்பாடு கொடுக்கறோம், லேப்டாப் இதெல்லாம் கொடுக்கறோம், உங்ககிட்ட இருந்து கல்வியை எதிர்பார்ப்பது தவறா அப்படின்றதுதான் நம்மளோட இவரு தூத்துக்குடி செல்வம் சாரோட. சோ கல்வி நீ படி அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த செக் பாயிண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறோம். இவ்ளோ ஃபெசிலிட்டிஸ் உனக்கு கிடைக்குது, நீ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீ படிச்சாதானே அடுத்த வகுப்புக்கு போக முடியும். நீ படிக்கிறியோ இல்லையோ இதெல்லாம் வாங்கிட்டு அடுத்த வகுப்புக்கு போயிட்டே இருக்கணும்னா அப்போ மாணவர்களோட கல்வி தரம் குறையாதா? அதாவது இங்கே கல்வியாளர்களாக வந்திருக்கிறாங்க. அண்ணன் செல்வன் அவர்கள் சொன்னதை போல் வந்துன்னா உணவு தராங்க, காலணி தராங்க, இது பற்பொடி கூட கொடுத்தாங்க, பற்பொடி கொடுத்தாங்க, மிதிவண்டி கொடுத்தாங்க, கணினி கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. கணினி வேலை செய்தான்னு தெரியல, சைக்கிள் ஓடிச்சானான்னு தெரியல. அதாவது இலவச புத்தகன்ற ஒரு மோசடி பார்த்தீங்களா, அந்த மாதிரி மோசடி வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா நான் அந்த இலவச புத்தகத்தில் படித்ததுனால சொல்கிறேன். எனக்கு ஸ்கூல் திறந்து கிட்டத்தட்ட 6 மாதம் கழிச்சு வரும் புத்தகம், அல்லது 4 மாதம் கழிச்சு வரும். இந்த 4 மாதம் வரையில் நான் புத்தகம் தான் படிக்கணும். இந்த இலவச பாட புத்தகத்தினுடைய நிலைப்பாடு அது. அப்போ நான் எப்படி படிக்க முடியும்? வீட்டு பாடம் எழுதி வர சொல்லுவார், நான் வீட்டு பாடம் எழுத முடியாது. நான் போயிட்டு உயர் சாதிக்காரர்கிட்ட போய் கேட்கணும். அந்த உயர் சாதி அந்த தோட்டத்துக்கு கூட போக முடியாது. நான் எப்படி படிப்பேன்? இப்படியெல்லாம் ஒரு நிலை இருந்தது. அதை சொல்லும்போது நல்லாயிருக்கும். இலவச உணவு, இலவச செருப்பு, இலவச சைக்கிள், இலவச லேப்டாப் அப்படின்றதெல்லாம் சொல்லும்போது வரலாறுக்கு அதை புகழ்ச்சிக்கு சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான நிலைப்பாடு. அதெல்லாம் நீங்கள் தனியார் கல்வியை என்னைக்கு வந்து ஊக்கப்படுத்த நினைச்சிங்களோ அன்றைக்கே அரசு பள்ளியினுடைய நிலை மாறிவிட்டது. கீபாவில் இது வரைக்கும் அரசு சம்பந்த அனைத்தும் இலவசம், அனைத்தும் அரசு சம்பந்தமானது, ஒன்று கூட தனியார் மயம் கிடையாது. மருத்துவமனையிலேருந்து போக்குவரத்துலேருந்து கல்விக்கூட வரை, கல்லூரி வரையில், ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம். ஏழை பணக்காரர் மாற்றே கிடையாது. ஒரே யூனிஃபார்ம். 1ஆம் வகுப்புன்னா கீபா முழுக்க ஒரே யூனிஃபார்ம் தான். அந்த மாதிரி கல்விக்கு வந்து இவங்க வந்து மேலே நாங்கள் உயர்த்துகிறோம், அப்படி பண்ணுறோம், இதெல்லாம் வந்து ஏமாற்று வேலை. இங்கே 5ஆம் வகுப்பில் அரசு தேர்வு, 8ஆம் வகுப்பில் பொது தேர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இதில் நம்ம மாறுபடுற என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி இருந்தது 1980, 83 காலகட்டத்தில் இருந்தது. நாங்களாம் அப்படி தான் எழுதணும். அப்போ என்னாச்சுன்னா, நான் புத்தகம் இல்லாமல் படிக்கிறேன். இலவச சார் சொன்னாருங்க இல்லையா பெருமையாக இலவச புத்தகம்னு, அந்த இலவச புத்தகத்தில் நான் படிக்காமல் ஃபெயில் ஆகிறேன். 6ஆம் வகுப்புலேயே ஃபெயிலு, 7ஆம் வகுப்புலேயும் ஃபெயில் ஆகிடுவேன். கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடும். ஏன்னா எனக்கு புத்தகமே வரது கிடையாதுல்ல. அப்போ ஃபெயில் ஆகிடுவேன். இப்போது எனக்கு நான் ஃபெயில் ஆகிறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு வயசு கூடுது. அப்போது நான் வயசு கூடும்போது எனக்குள்ள பருமனங்கள் வேறு மாதிரி ஆகுது. நான் ஒரு பொம்பளை பிள்ளை பார்க்குறேன்னு வச்சுங்களேன், எங்கள் வீட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அவர் இது மாதிரி பார்க்குற அந்த பையன் வந்து பார்க்குறாரு, ஏன்னா அவன் பெரிய பையனாக இருக்கிறான், இவன் ஒரு மாதிரி பார்க்குறான், இது வந்து பிரச்சனை, வேறு பிரச்சனை வருது. இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்காக யோசிக்கணும். இலவச புத்தகம் வருது, பற்படி கூட வாங்க முடியாது ஒரு சமூகத்தில், செருப்பு கூட வாங்க முடியாது, யூனிஃபார்ம் கூட வாங்க முடியாது.
இதெல்லாம் எவ்வளோ ஏமாத்து வேலை, இந்த சமூகத்தை எவ்வளோ கொச்சைப்படுத்துகிற வேலை. இல்ல அந்த மாதிரி நிறைய மாணவர்கள் இப்ப புத்தகம் இல்லாம இருக்காங்கல்ல, இருக்காங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அது வந்து நல்ல வழியை சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா, ஒரு பர்டிகுலரா ஒரு சமூகத்தை காட்டி தான் சொல்றீங்க, ஒரு பர்டிகுலரான ஒரு சமூகத்தை காட்டி தான் சொல்றீங்க, நீங்க பொதுவா வந்து சொல்றது கிடையாது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு கொடுக்கப்படும் இலவசங்கள் தானே அது. அந்த இலவசம் சொல்றது சொல்றேன், அது வேறுபாடு இல்லாம அப்பெல்லாம் கிடையாது. இல்ல இல்ல அப்பெல்லாம் இல்ல. ஆசிரியர்களே சாதியமா இருந்தாங்க நான் பார்த்த வரைக்கும். ஆசிரியர்களே தலித் இல்லைன்னா பின்னாடி உட்காருங்கன்றது. சரி, அதெல்லாம் அந்த போராட்டம் எல்லாம் முடிஞ்சு போராடிய தலைவர்கள்லாம் வந்து முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க அந்த மாணவர்கள் எல்லாம். அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. அவங்க அதாவது ஒரு சில ஆசிரியர்கள் அப்படி இருக்கலாம், ஒரு சிலர் ஆசிரியர் இருக்கலாம், ஒரு சில போலீஸ் அப்படி இருக்கலாம், ஒரு சில டாக்டர்ஸ் அப்படி இருக்கலாம், ஒரு சில நீதிபதி அப்படி இருக்கலாம். ஆனா அவங்க மண்டைக்குள்ள ஓடுற சில ஆசிரியர்கள் தவறு செய்யலாம். ஆனா சரிங்களா, ஒரு சில ஆசிரியர் தவறு செய்யலாம்ல. இப்ப ஆசிரியர் பேசுறாருங்களே, இப்போ பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, இன்னைக்கு வர ஆசிரியர் பிள்ளைகள் சொல்ல பார்க்கலாம், ஸ்டூடெண்ட் வேறு. டீச்சர் கூட ரொம்ப அழகாக பேசுவாங்க. ஸ்கூலில் மட்டும் இல்லை, அவங்க லைஃபே வந்து அந்த ஆசிரியர் மாதிரியே இருக்கும். நடந்துக்கும் போது பக்கத்து வீட்டில் நான் இருக்குன்னு வச்சுக்கலேன், பகலவன் சார் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் அப்படி ஸ்கூலில் கேட்குற மாதிரியே கேட்பாங்க. 2 பிள்ளைகள் டீச்சர் அப்படின்னு சொல்றேன். இப்போ யாரும் டீச்சர் மேல இருக்கிற அன்புல கேக்குறாங்க, அக்கறையில கேக்குறாங்க. டீச்சர்னு சொல்றதுல, சார்னு சொல்றதுல, யாருன்னு சொல்றதுல. டீச்சர் வேற குரல்ல பேசுறாங்க, சார் வேற குரல்ல பேசுறாரு, மாணவர் வேற குரல்ல பேசுறாரு, மாணவி வேற குரல்ல. சரிங்க சார், நம்ம தொடர்ந்து என்ன கேட்டீங்கன்னா, நம்ம வந்து என்னத்துக்கு சார் சொல்லிடுறேன் சார், நம்ம என்னத்துக்கு சொல்றோம்னா, 5ஆம் வகுப்புல நீங்க வந்து தேர்ச்சி பெறாமல் தான் அவனை வந்து அங்கேயே சேர்த்துக்கணும் சொல்றீங்களே, ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு சரியில்லை 4 டீச்சர் கொடுத்துருவாங்க, வேற ஸ்கூல்ல போய் சேர்த்துருங்க, வேற ஸ்கூல்ல சேர்க்க மாட்டாங்க, வயசு முதிர்ந்து போச்சு, அவன் லைஃப் வந்து வீணா போயிடும். அதனால்தான் இந்த 5ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரை தேர்ச்சி பெற வைக்கணும் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. மீண்டும் அதே நிலையை கொண்டு வந்து இதுல எவ்வளவு பெரிய பின்னடைவு இருக்கு, இதுல அரசியல் சூழ்ச்சி இருக்கு, இதனுடைய வன்ம சூழ்ச்சி இருக்குன்றத சொல்றேன் நான். சரிங்க சார், சோமசுந்தரம் சார் பல கேள்விகளை ஒரு நிமிஷம் நான் கேள்வி அவருக்கு சொன்னார்ல இலவச புத்தகம்னு, அது நீங்க ஆசிரியர் தெரியும், பள்ளி திறக்கும் நாளன்று முன்னாடியே இப்பெல்லாம் ஒரு மாணவர் உங்களை போன்ற தலைமை ஆசிரியர்கள் இப்ப சொல்றது இன்னைக்கு நான் மறுக்கலையே, அன்று அவர் அனுபவித்த வேதனையை பகிர்ந்து கொள்ளும் இன்றைக்கெல்லாம் கொடுத்து விடுங்க. இப்ப வந்துருது சார், இப்ப வந்துருது. இப்ப அதெல்லாம் சோமசுந்தரம் சார், எங்க சுத்தினாலுமே சமூகமாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்கள் மீதுதான் அந்த மொத்த பிரஷரையும் போடுறாங்க. ஆசிரியர்கள் என்பவர்கள் கேள்விக்குறியாக்கப்படுகிறார்கள் இன்றைய சமூகத்தில். ஒரு மாணவன் படித்தாலும் சரி, படிக்காவிட்டாலும் சரி, அவனுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படாவிட்டாலும் ஆசிரியர்கள் மீதுதான் அந்த பிரஷர் வந்து திணிக்கப்படுகிறது. இப்பொழுது கட்டாய தேர்ச்சி முறை ரத்து என்பது மாணவர்கள் சைட்ல இருந்து இன்னொரு பக்கம் இருக்கட்டும், ஆசிரியர்களோட மனநிலையில் நீங்கள் இதை ஏற்கிறீர்களா இல்லையா? அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துகள். அதாவது மத்திய அரசு ஒரு கொண்டு வந்திருக்காங்க மேடம், ஆல் பாஸ் வேண்டாம், கண்டிப்பா நீங்க தேர்வு நடத்தணுங்கிறாங்க. ஒருவேளை ஆல் பாஸ் வரவேற்கத்தக்கது, அதை மாற்று கருத்து இல்லை, எல்லாருமே பாஸ் ஆகிட்டு வருவாங்க. ஸோ அப்படிப்படியா நீங்க 5th வரைய பிரைமரி, 8th வரைய நான் நண்பர் அழகா சொன்னாங்க, நடுநிலை பள்ளி, 10ஆம் வரை செகண்டரி, ஹையர் செகண்டரி, இது மகிழ்ச்சி. ஆனால் நீ எப்படியே எல்லாரையும் பாஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கல்வியினுடைய தரம் இங்கதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். நான் ஒரு ஆசிரியராக பேச ஆசைப்படுறேன். அது என்சிஆர்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்சிஆர்டி அவங்க ஒரு பல மாநிலங்களில் பல மாவட்டங்களில் ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. 5th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் போகிறாங்க, 8th கிளாஸுக்கு போகிறாங்க. தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டம் நடந்ததுன்னு சொல்கிறேன். வேலூர், கிருஷ்ணகிரி, இந்த பள்ளியினுடைய பேர் தெரியல, நான் வரும்போது எல்லா டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி தான் வந்திருக்கேன். அந்த மாணவனுக்கு, நான் எல்லா மாணவனும் சொல்லல மேடம், நானும் முன்னாள் அரசு பள்ளி மாணவன், என்னுடைய தந்தையாரும் முன்னாள் அரசு பள்ளியினுடைய தமிழாசிரியர் இருந்தவர், துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் இருந்தவர், அந்த மாட்டு கருத்து இல்லை. நான் முன்னாள் அரசு பள்ளி மாணவங்கிறதுல பெருமையா இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு சில மாணவர்களுக்கு தமிழ்ங்கிற வார்த்தையே எழுத தெரியல. இது உண்மை. ஒரு சில மாணவர்களுக்கு, நான் எல்லா மாணவர்களும் சொல்லல. ஆடு அப்படியே எழுதுறான், மிஸ்டேக் வருது. சொல்ற மாணவன் வந்து 8ஆம் வகுப்பு மாணவன். இப்ப இந்த மாணவர்கள்லாம் 9th வந்துடுறாங்க. நான் 9th கிளாஸ் வச்சுட்டு இன்டராக்ட் பண்றேன். ஏன்னா நானும் ஆசிரியராக இருந்து, தலைமை ஆசிரியராக இருந்து, கல்லூரி முதலாக போய் ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்திருக்கேன். அப்போ 9th ஸ்டாண்டர்ட் டீச்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் எல்லாருமே ஆல் பாஸ் போட்டு விட்டாங்க, இப்போ நாங்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறோம்.
இந்த 9th வந்து நாங்க தான் கஷ்டப்படுறோம். 8th ஸ்டாண்டர்ட் டீச்சர் என்ன சொல்லிருப்பாங்க? Yes. 7th பாஸ் பண்ணிருப்பாங்க. 7th என்ன கேட்டாங்க? 6th ன்வாங்க. இப்படியே போய்ட்டு அது LKG ல போய் இப்போ நீங்க உங்களுக்கு இப்போ இது ஒரு கரெக்ஷன் என்னன்னா, நீங்க ஒரு 2 வருஷமா நீங்க பாத்திருப்பீங்க 10ஆம் வகுப்பு பொது தேர்வில் 6000 மாணவர்கள் பங்கேற்கவில்லைன்னு பாத்திருப்பீங்க. 12ஆம் வகுப்புல 50,000 12ஆம் வகுப்பில் 50,000 மாணவர்கள் பங்கேற்கவில்லை. இது ஒரு சில நிறைய மாநிலம் நடந்திருக்கு. இதுக்கு ஒரு காரணம் கட்டாய தேர்ச்சி. நீங்க 8th வரைய பாஸ் கொண்டு போயிடுறீங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏங்க நீங்க வந்து ஏதோ மாநில தேர்வு நடத்த இது என்ன தவறு? முதல் கேள்வி. ஸ்போர்ட்ஸ் நடக்குது 6ஆம் வகுப்புலேயே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஸ்போர்ட்ஸ் நடக்குது. எல்லா பள்ளிக்கூடமும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அரசு பள்ளி வருது. அரசு பள்ளியில் படிச்சு பல பேர் சாதிக்கிறாங்க. நான் சொல்றது ஸ்போர்ட்ஸ்ல, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு நடக்குது. ஸோ நீங்க தாராளமா இப்போ நாங்க படிக்கிற காலங்களுங்க, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பன், அவன் பேர் சுந்தர், 7th ஃபெயில் ஆயிட்டான். அவன் கொஞ்சம் ஒரு மன வருத்தமா இருந்தான். அப்போ அவன் ஒரு நம்பிக்கை அவனுக்கு வருது. அப்பமே என் பஞ்சாயத்தில் பேசுறான், நான் வாழ்க்கையில ஒரு தடவை தோப்பேன், ஆனா ஒரே தோக்க மாட்டேன் சொல்லி அவனுக்கு சீனியர் என்கூட வந்து இன்னைக்கு ஒரு பிரபல கவர்மெண்ட் காலேஜ் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். பல சாதனையாளர் நான் சொல்ல முடியும். ஏன் இன்கம் டேக்ஸ் கமிஷனர் ஒர்க் பண்ற ஒரு அவருடைய நேம் சொல்ல விரும்பல, IRS ஆபீசர், எல்லாருக்குமே தெரியும். அவர் 600 டிராப் அவுட். அவர் 8th உள்ள வராரு, பிரைவேட்டா படிக்கிறாரு, 10th முடிக்கிறாரு, டிகிரி முடிச்சு அவரு இன்னைக்கு ஒரு தலை சார்ந்த இடத்துல இருக்கிறாரு. அது தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கடின உழைப்பு. நீங்க இங்க வந்து எக்ஸாமே வேண்டாம், எல்லாருமே பாஸ் பண்ணுங்க அப்படின்னா இது எப்படி நம்ம மாணவர்களை சோதிப்பது? அதாவது அந்த காலத்துலங்க 6th ஃபெயில்னா ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும், நான் ஒத்துக்கிறேன். இப்ப அவன் அப்படி சொல்லவே இல்லை. நீங்க 6th ஸ்டாண்டர்ட்ல ஒருவேளை 7th ஃபெயில் அப்படின்னா, நான் ஃபெயில்ங்கிறதே ஏற்கல. ஃபெயில்னாலே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங், எண்ட்னாலே எஃபோர்ட் நெவர் டைஸ். நீங்க ஃபெயில்ங்கிற வார்த்தை விட்டுருங்க. 6th ஸ்டாண்டர்ட்ல ஒருவேளை அந்த மாணவன் வெற்றியை நடுவு விட்டுட்டான் அப்படின்னா 2 மாதத்துல மீண்டும் தேர்வு நடத்துறாங்க. அந்த மாணவரை உள்ள கொண்டு வர போறாங்க. ஒரு வருஷம் படிச்சே அவன் பாஸ் ஆகல, இந்த 2 மாசத்துல படிச்சு பாஸ் ஆயிருவானா? சுந்தரம் சார் ஒரு அழகா ஒரு கேள்வி வச்சார். அதாவது தோல்வி என்பதே அறியாமல் அவன் 9ஆம் வகுப்பையும் தாண்டி 10வதுல வரும்போது முதல் தரமா அந்த தோல்வியை சந்திக்கிறதுனால ஒண்ணு இடைநிற்றல், ஒருவேளை நான் ஃபெயிலா போயிட்டேன். ஏன்னா 9th வரைக்கும் அவன் என்ன படிச்சான்றது அவனுக்கு தெரியும். ரிசல்ட் பாஸ்ன்னு வந்தா கூட அவன் அந்த 6 பாடத்திலேயே என்ன மார்க் வாங்கினான்றது அவனுக்கு தெரியும், அவங்க பெற்றோர்களுக்கு தெரியும், ஆசிரியர்களுக்கு தெரியும். 10வது போகும்போதே ஓகே இதுக்கு மேல நம்மளால நகர முடியாதுன்னு இடைநிற்றல். இல்ல 10வது போனானா கண்டிப்பாக அவன் தோல்வியை சந்திக்கும் பொழுது, அந்த தோல்வியை எதிர்கொள்ளும் தைரியம் அவனிடம் இல்லாத பொழுது, அப்ப அவன் சந்திக்கிற விஷயங்கள்லாம் வேறு மாதிரியா இருக்குமே. அதனால முதல்ல இருந்தே அவனை பக்குவப்படுத்தி அனுப்பினா என்ன தவறு? அதாவது இப்போ வந்து ப்ரீ கேஜி, LKG, UKGன்னு போகிறாங்க இல்லைங்களா. இப்போ வந்து நீங்கள் அப்போ அந்த குழந்தை வந்து சிறு பிரெயின், அவனுக்கு ரொம்ப சின்ன மூளை தான், ரொம்ப ஹார்டாக யோசிக்க முடியாது. அவனை நீங்கள் ஹார்ட் ஒர்க் கொடுத்து அந்த பிரெயின் வந்து இன்னும் ஆகும். நாளைக்கு இன்றைக்கி வந்து படிக்கிறான், என் பிள்ளை செல்லு நல்லா விளையாடுறான், கேம் பண்ணுறான், செல்லில் A to Z எல்லாமே அவனுக்கு தெரியும், அவனை மாதிரி வந்து செல்ஃபோனை தொடர்றதுக்கு யாரும் ஆலையில் அப்படின்னு பெருமை கொள்ளலாம். நாளைக்கு அவர் வயசாகிற போது அந்த மூளை என்ன ஆகுன்றது அன்னைக்கு காலகட்டத்தில் என்ன ஆகுன்றது அப்போ தான் தெரிய வரும். இப்போ என்ன கேட்டனா 5 வயது இருக்கும்போது தான் ஒரு மாணவன் வந்து பள்ளி பருவத்துக்கு தயாராகிறான் அப்படின்னு காது எட்டுதான்னு பார்த்து. அதான் சார் அன்றைய போட்டிகள் குறைவாக இருந்த உலகம் அது. அப்ப அது சரியா இருந்தது. இன்று வந்து நாள்தோறும் புது புது நவீனங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது. நம்ம வந்து விஞ்ஞானம் வந்து போயிட்டே இருக்கு. 5ஆம் வகுப்புல தேர்ச்சி, 8ஆம் வகுப்புல தேர்ச்சி வைக்கிறது சரி பரவாயில்ல, ஓகே. அவன் ஃபெயில் ஆகிறான் நிலைக்கு வரான் இல்லையா, அப்ப தரமான ஆசிரியர்கள் வைக்கிற, ஆசிரியர் தப்பா நினைச்சு கூடாது, ஆசிரியர் பெருமக்கள் தப்பா நினைச்சு கூடாது, எல்லாரும் ஆசிரியர்களை தான் டார்கெட் பண்றாங்க. தேவை இருக்கா இல்லைங்களா, நல்ல சொல்லி கொடுங்க, நல்ல கவனம். ஏன்னா இப்ப வந்து கவனம் திசை மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம படிக்கும் போதெல்லாம் வந்து அந்த மாதிரி வாய்ப்பு கிடையாது. என்டர்டைன்மெண்ட் எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. தொலைக்காட்சி பெட்டி கூட வீட்டில் கிடையாது. இப்போ அந்த மாதிரி இருந்து செய்தித்தாள் படிக்கிறது கூட வீட்டில் ஆள் கிடையாது. இன்னைக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்குது, நிறைய செய்தித்தாள் பார்க்குறது, தொலைக்காட்சி பார்க்க வேண்டியது, செல்ஃபோனை பார்க்க வேண்டியது, சீரியல் பார்க்க வேண்டியது, எல்லாம் சீரியல் பார்த்து சீரியஸாக இருக்கிறாங்க. குழந்தை படிக்கிறாங்க யாரும் சீரியஸாக கவனிக்கிறது இல்லை. சரிங்க சார், இவ்வளவு கேள்விகளை வச்சிருக்கீங்க. முருகன் சார் நீங்க சொல்லுங்க. அதாவது அவனுக்கு வந்து படிக்கக்கூடிய அளவுக்கு அவனோட மூளையில வந்து அவ்வளோ எனர்ஜி இல்லை, வீட்டில் சொல்லி கொடுக்கறதுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட எனர்ஜி இல்லை, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான்,
பள்ளிகள்லயும் நீங்க பிரஷரை போடுறீங்க. இதெல்லாம் பண்ண பிறகு ஆசிரியர்கள் மட்டும் ஏன் உங்க வேலையை செய்ய மாட்டேங்கிறீங்க? நாங்க தான் பார்க்க முடியல, பெற்றோர்களால பார்க்க முடியல, சமூகத்தால பார்க்க முடியல, யாரால அந்த மாணவனுக்கே தன்னை வந்து கற்பித்துக்கணும், நம்ம மேல வரணும்ன்ற எண்ணம் இல்ல. ஆனா ஆசிரியர்கள் அந்த வேலைக்கு தானே வந்திருக்கீங்க, நீங்க உங்க வேலையை சரியா செய்ய வேண்டியது தானே. எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி இந்த கேள்வி கேட்கும்போது. ஓகே, நான் ஒரே ஒரு நல்ல அருமையான ஐயா கல்வியாளர் சோமசுந்தர ஐயாவை சிந்திக்கணும். ஒரு ஆரோக்கியம் உள்ள குழந்தை, அதுக்கு எந்த விதமான உடல்நலத்தில் பாதிப்பு கிடையாது, நல்ல ஆரோக்கியம் உள்ள ஒரு குழந்தைய 5 வயசு முடிச்சு 1ஆவதுல கொண்டு வந்து நான் மேடம் நெறியாளர் மேடம் டீச்சர் கொண்டாந்து கூட்டுட்டேன். 1ஆவது வகுப்பு சொல்லி கொடுக்குறீங்க. அந்த குழந்தைக்கு 180 நாள் பள்ளிக்கூடம் வருது. அந்த குழந்தை ஆரோக்கியமான குழந்தை, குறைப்பிரசவ குழந்தை அல்ல, மென்டலி ரிட்டார்டட் குழந்தை அல்ல, எந்த விதமான ஊனமுற்ற குழந்தை அல்ல, எல்லா விதமான ஆரோக்கியத்தோடு கொண்டாந்து விட்டுட்டாங்க. 1ஆவதுல நீங்கள் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கீங்க. தமிழில் உயிரெழுத்து மெய்யெழுத்து எழுத தெரியணும், ஒரு 10-12 சென்டென்ஸ் எழுத தெரியணும், ஆங்கிலத்தில் இது தெரியணும்னு பண்ணியிருக்கீங்க. இதை கற்றுக் கொடுக்குறீங்க. கற்றுக் கொடுத்துட்டு 1ஆவது வகுப்பு இறுதி வருகிற போது அந்த குழந்தை தோற்று போகிறது. 2 மாதம் கழிச்சு பரிசு வைக்கிறீங்க, தோற்று போகிறது. அந்த குழந்தையை தோற்று போன உடனே ஐயா சொன்ன மாதிரி மேல் வகுப்பு அனுப்பக்கூடாது, அதே வகுப்புல தான் வச்சுக்கணும் தான் இப்போ கட்டாயத்தை சொல்லியிருக்காங்க. அதே வகுப்புல வச்சுக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பக்கூடாது. அவ்வளவுதானே. முடிச்சிடுறேன் சார், முடிச்சிடுறேன். இதுக்கு சரியான நான் ரொம்ப சிந்திச்சு கேட்கிறேன். அப்ப அந்த குழந்தை ஆரோக்கியமுள்ள குழந்தை முழு நாளும் பள்ளிக்கூடம் வந்து அந்த படிப்பை அந்த ஆண்டு தோற்று போனது என்று சொன்னால் அந்த குழந்தையினுடைய குற்றமா, யாருடைய குற்றம்? சமுதாயம், அந்த பள்ளிக்கூடம், இந்த அரசாங்கம், இந்த சமுதாயம், பெற்றோர். அப்ப அந்த குழந்தை அந்த புத்திரை குத்துறீங்க. சரிங்க சார், எப்படி ஃபெயில் என்ற வார்த்தையை ஒரு குழந்தையை நோக்கி சொல்லலாம் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக வைக்கப்பட்டிருக்கிறது. செல்வம் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது முருகன் சார் பேசும்பொழுது நீங்க வந்து குறுக்கிட்டு உங்களோட கருத்துக்களை பதிய வந்தீங்க. அதோடு சேர்த்து இந்த 5-8 வகுப்புகளில் அந்த கட்டாய தேர்ச்சின்றது இல்லை என்பதால் உங்களுக்கு இடைநிற்றல் அதிகரிக்கும் என்ற கருத்தை தான் மற்ற விருந்தினர்கள் வந்து வலியுறுத்தினார்கள். அதே போல கட்டாய கல்வி உரிமை அது வந்து மறுக்கப்படலையா? இதையெல்லாம் தெரிந்துதான் தமிழ்நாடு அரசு இல்லை, அதை நாம் பின்பற்ற போவதில்லை என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து அதிரடி அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் பெற்றோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை தானே கொடுத்திருக்கும். நீங்களே அதை வேணா அப்படின்னு வலியுறுத்துறீங்க. சகோதரி, ஐயா முருகையன் பக்ரிசாமி சார்கிட்ட நான் எதுல மாறுபடுறேன்னு கேட்டீங்கன்னா, ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்வியை தொடங்கும் போது யூனிஃபார்ம்ங்கிறது ஐயா காலத்திலே வந்துருச்சு. யூனிஃபார்ம்ங்கிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வசதியான குடும்பத்துல உள்ளவங்க நல்ல ட்ரெஸ் போட்டு வருவாங்க, ஏழை குடும்பத்துல உள்ளவங்க கொஞ்சம் கிழிஞ்ச ட்ரௌசர் கூட போட்டு வருவாங்க. அதுல அவங்களுக்குள்ள மனதளவுல காயம் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஐயா யூனிஃபார்ம்ங்கிறத கொண்டு வந்தாங்க. சரி, நான் என்ன சொல்றேன்னா ஐயா, அம்மா ஒரு 1/2 நூற்றாண்டு காலம் இந்த நாட்டில், தமிழ்நாட்டில் திராவிடர் இயக்கம், அது திமுக அல்லது அண்ணா திமுக, 2 கட்சிகளும் தான் மாறி மாறி ஆட்சியில். இந்த 1/2 நூற்றாண்டு காலமும் ஆணவன் எல்லாம் தெரியாத மாணவன் 5ஆவது வகுப்பு வரையும் இருக்கிறான் என்று சொன்னால் அவமானமா இல்லையா? கல்வித்துறைக்கு அவமானமா இல்லையா? இது இந்த அரசு நடத்தியவர்களுக்கு அவமானமா இல்லையா? நான் கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறேன். ஒரு 1/2 நூற்றாண்டு காலம், 50 ஆண்டு காலம், 1 நாள் 2 நாள் கிடையாது, 1/2 நூற்றாண்டு காலம் இந்த நாட்டை ஆட்சி நடத்தியவர்கள் உயர்கல்வியை எல்லாம் தொழிற்கல்வியா வணிகமயமாக்கியவர்கள், மருத்துவ கல்வியை வணிகமயமாக்கியவர்கள், தனியார் பள்ளிகளை ஊக்கப்படுத்தியவர்கள். இன்றைக்கு 1/2 நூற்றாண்டு காலத்திற்கு பிறகும் கட்டாய தேர்ச்சி என்று சொல்லுவது எந்த வகையில் நியாயம்? நான் என்ன சொல்றேன், 1லிருந்து 4வது வகுப்பு வரையும் தயார்படுத்தவில்லை என்று சொன்னால் அந்த ஆசிரியர்கள் என்ன பணி செய்யறாங்க? அந்த கல்வியினுடைய தரம் எங்க இருக்கு? நீங்க கல்வி தரத்தை பாருங்க. இன்னொரு விஷயமும் கேட்டுக்கிறேங்க, 35% 100 மார்க் கொஸ்டின், 35 மார்க் எடுத்தா போதும் அவன் பாஸ் பண்ணிடுவான், 40 மார்க் எடுத்தா போதும் அவன் பாஸ் பண்ணிடுவான். இந்த 35-40% மார்க் கூட மதிப்பெண் கூட வாங்க முடியலன்னு சொன்னா அந்த கற்றல் முறையில், அதாவது அவங்க டீச்சிங் ஸ்டைல் ஆஃப் டீச்சிங் அல்லது அந்த டீச்சர்ஸ் உடைய அதாவது இருப்பாருங்க ஃபேக்கல்டி,
அதுல வந்து என்ன குறைபாடு இருக்கிறது என்பதை நீங்கள் ஆராய்ச்சி செய்வதை விட்டுட்டு அதுல எதை சரி பண்ணணுங்கிறத விட்டுட்டு ஒரு அரை நூற்றாண்டு காலம் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கோட்டை கொத்தளம் கொடிவரம் ஆட்சி அதிகாரம் எல்லாம் எங்களிடத்துல இருந்தது. ஆனாலும் கூட 5வது வகுப்பு வரை ஆணவ தெரியாத மாணவர் இருக்கிறார். தாயாடு பிறந்தோம், தமிழால் வளர்ந்தோம் என்று சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் நீங்க இது ஒரு அவமானமா எடுத்துக்கிட்டு இதை ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு ஒரு 3 ஆண்டு காலம் எங்களுக்கு விதிவிலக்கு தாருங்கள், நாங்கள் 3 ஆண்டுகள் வந்து இதை நான் எங்களுக்கு விதிவிலக்கு தாருங்க, 3 ஆண்டுகளுக்கு பிறகு நாங்க இதை அமல்படுத்துறோம்னு சொல்லணும். இன்னைக்கு 1வது வகுப்புல இருந்து 4வது வகுப்பு வரை நீங்க தேர்ச்சி கொடுத்துக்கிடுங்க. 5வது வகுப்பு ஒரு எல்லை. அவன் ஒரு படிக்கட்டில ஏறி இருக்கிறார். 8வது வகுப்புல அடுத்த படிக்கட்டில ஏறி இருக்கிறார். 10வது வகுப்புல அடுத்த படிக்கட்டுக்கு ஏறுகிறார். 12வது வகுப்புல அவன் அடுத்த படிக்கட்டுக்கு ஏறுகிறார். கல்லூரி என்கிற கனவு வாழ்க்கைக்குள்ள கனவுக்குள் அவன் கல்லூரிக்குள்ள சிறகடித்து பறக்கிற அந்த கல்லூரி மாணவனாக கல்லூரிக்குள்ள போகிற காலத்துக்கு நீங்க தயார்படுத்தி அனுப்பணுமா வேண்டாமா? பிளஸ் 2 வரைக்கும் சார் சொன்னாங்க, ஒரு நிமிஷம் பக்ரிசாமி சார் சொன்னாங்க நீங்க 12ஓட முடிச்சிருங்கன்னு சொல்லி. 12ஓட முடிக்கிறது கிடையாது. 12வது வகுப்பு தான் அவனுக்கு மிக முக்கியமான கட்டம். அவன் வந்து பொறியாளர் ஆகிறதா மருத்துவர் ஆகிறதா அது அடுத்த வந்து எந்த உயர் கல்விக்கு போறதுங்கிறது தீர்மானிக்கிற இடம். அதனால அதை நீங்க தயவு செய்து நாம கல்வியை வந்து அரசியல் ஆக்க வேண்டாம். கல்வி என்பது கேளுங்க, 8 இதயம் படைத்த இளைஞர்கள் உடன் இருப்பார்கள், ஆனால் எந்த யுத்தகலத்தையும் சந்திக்கலாம்ங்கிறது தான் இது. பிடல் காஸ்ட்ரோ வந்து தம்பி சொன்னாங்க கியூபாவை பத்தி. பிடல் காஸ்ட்ரோவையும் சேக்குவாராவையும் படிக்காதவங்க அரசியல் இயக்கத்திலேயோ பொது வாழ்க்கையிலோ இருக்க முடியாது. பிடல் காஸ்ட்ரோவையும் சேக்குவாரையும் விட்ட முடியாது. அதே நேரத்துல பிடல் காஸ்ட்ரோ இறந்த பிறகு கியூபா நாட்டினுடைய கல்வி முறை இன்றைக்கு மாறி இருக்கிறது, ஆட்சி முறை மாறி இருக்கு. ஆன மொத்தம் தலைமை வழிகாட்டக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருந்தால் வழிகாட்டக்கூடியவர்கள் இந்த ஒரு பரந்துபட்ட பார்வை இருக்குமானால் இந்த நிலைமை வராது. அதனால தயவு செய்து ஒன்று சொல்றேன், தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரம் உயரணும்னு சொன்னா கல்வியில ஒரு கட்டுப்பாடும் ஒழுக்கமும், கல்வி ஆசிரியர்கள் வந்து முறையான ஒரு தவ வாழ்க்கை. ஆசிரியர் என்பவர் எனக்கு குருகுலம் அதான் இந்த ஒரு செய்தியோட முடிச்சுற துரோணர்கிட்ட கேட்டாங்க. துரோணருடைய குருகுலத்துல எல்லா மாணவர்களையும் கேட்டாங்க, அம்பை எடுத்து நானை பூட்டிக்கொள், அந்த மரத்தை பார் என்று துரோணர் சொன்ன போது துரோணர் விட்டு எல்லா மாணவர்களும் சொல்லுகிறாங்க, என்ன தெரியுது? இலை தெரிகிறது, காய் தெரிகிறது, கிளை தெரிகிறதுன்னு சொன்னான். அர்ஜுனன் மட்டும்தான் அம்பின் நுனியும் பறவையின் கழுத்தும் தெரியும் சொன்னது அர்ஜுனன். சரிங்க சார், அதுதான் சொல்றாங்க. ஏன்னா துரோணாச்சாரியார் சொன்ன மாதிரி எல்லா மாணவர்களுக்கும் அவர் தான் சொல்லி கொடுத்தாரு, ஆனா கத்துக்கிறவங்க மட்டும்தானே கத்துக்கிட்டாங்க. உங்க கேள்விக்கான பதில வாங்கி தந்தாரு. அதுக்கு சொல்லல, இப்படிப்பட்ட மாணவர்களை உருவாக்கக்கூடிய குருகுலத்தில் இருக்கிற எங்கள் குருமார்கள் நீங்க. குரு நீங்கள் மாதா பிதா குரு தெய்வமாக எங்கள் தெய்வத்திற்கு முன்னால குருவை சொல்றோம், தாய்க்கும் தந்தைக்கும் பிறகு குருவை சொல்றோம். அந்த குரு வந்து அரசியல் கலப்பு இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல், ஜாதிய பாகுபாடு இல்லாமல், ஏற்ற இறக்கம் இல்லாமல் அவங்க வந்து ஒரு தவ வாழ்க்கை அர்ப்பணிப்பு உணர்வோடு டெடிகேட்டடா இன்வால்வ்மெண்டா இருந்தா மட்டும்தான் இந்த நாட்டின் கல்வி சிறக்கும். கல்வி சிறக்கணும்னு சொன்னா எல்லா மாற்றங்களுக்கும் நாம உட்படுத்தி. சரிங்க சார், ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க தான் ஆசிரியர்கள் எல்லாருமே. முருகன் சார், ஆனா அவன் கூட அந்த மாணவர்களுக்கு தெரியலன்னா இது அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய அவமானமாக கருத வேண்டும். படின்னு ஒரு படிக்கட்டா பிடின்னு ஏத்தி விடக்கூடாது, அவனுக்கே அந்த உந்துதல் ஏற்பட்டு அவன் ஏற வேண்டும். இதெல்லாம் செய்யணும்னா ஆசிரியர்கள் தான். நீங்க சிலபஸ்ல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, மாணவர்கள் கிட்ட எவ்வளவு கற்றல் குறைபாடு இருந்தாலும் பரவாயில்ல, பெற்றோர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை, சமூகம் எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம், உன்னிடம் வரும் மாணவனுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டியது அறப்பணியை தேர்ந்தெடுத்திருக்கின்ற ஆசிரியர் பணிதான் என்று நிறைவு செய்திருக்கிறார் நம்மளோட தூத்துக்குடி செல்வம் அவர்கள். நீங்க சொல்லுங்க. ரொம்ப அழகா அவர் துரோணாச்சாரியை பத்தி சொன்னாரு, அர்ஜுனனை பத்தி சொன்னார், ஏகலவனை பத்தியும் கொஞ்சம் சொல்லியிருக்கலாம். அவர் கற்றுக்கிட்டவங்க கட்ட வரல வெட்டினாங்கல்ல, அதையும் கொஞ்சம் சொல்லியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதை விட்டுட்டார் அவர். அப்புறம் வந்து ஆசிரியர் கற்காமலே கற்றுக்கிட்டான், அதை பார்த்து கற்றுக்கிட்டவனுக்கு சிறப்பாக கற்றுக்கிட்டான். அவன் கட்டவர்களை பிடிச்சி கட் பண்ணிவிட்டீங்க. இப்படிதான் சொல்லுங்க. 8வது வகுப்பு கூட படிக்கக்கூடாது, போகக்கூடாது என்று கல்வி மறுக்கப்பட்ட இந்த ஆண்டாண்டு காலமாக போராடி அவர்களை எல்லாம் பள்ளிக்கூடத்தில் கொண்டாந்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம்.
அதையும் இந்த கட்டாய தேர்ச்சி முறை நடத்தும்னு சொல்லிட்டு அவங்களையும் வெளியே அனுப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, அப்புறம் என்ன ஆகும்? இன்றளவும் மாணவர்களை வீட்டுக்கு சென்று அழைத்து வரும் நிலைதான் நீடிக்கிறதா? சொல்ல வரேன். அதுக்கு பிறகு ஒன்று சொன்னாங்க, 35 கூட வாங்க முடியல இந்த திராவிட அரசு மாநிலங்கள். இப்போ நான் வட மாநிலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எழுத்தறி வீதம் ஒரு கம்பேர் பண்ணுவோம். வட மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கேரளா எழுத்து நம்பர் 1, தமிழ்நாடு நம்பர் 2 அப்படின்னு நம்ம புள்ளி வரும் சொல்லுது. அப்போ நீங்க தமிழ் மாநிலத்தை எத்தனை ஆண்டுகள் ஆண்டீர்கள் போயிடுச்சுன்னா நான் உடனே சொல்றேன், ஓகே ஒரு 35 மார்க் கூட 100 மார்க் இல்லைங்க, ரொம்ப அழகா சொன்னாங்க. ஒரு மாணவனை இப்போ நான் சொன்ன இதுதான் 6 வயசுல 1வது சேர்த்தாங்கன்னா அது 1வது நம்ம கடைசியில் பரிச்சு வைக்கும்போது ஒரு 35 மார்க்கு கூட வாங்க வைக்கலையே, அவனை ஃபெயிலாக்க தானே வேணும் அப்படின்னு சொன்னா 35 கூட வாங்க வைக்க முடியாதவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுமா? இந்த 35 மார்க் வாங்காத இந்த குழந்தைய ஃபெயில்னு சொல்லி அதுக்கு ஒரு முத்திரையை குத்தி முட்டாள் குழந்தைன்னு சொல்லணுமா? அப்ப நீங்க ஆசிரியர்களை தான் டார்கெட் பண்றீங்க? ஆசிரியர்ல ஆசிரியர் நான் சொல்ல மாட்டேன், புரிஞ்சுக்கணுமா? இது ஆசிரியர் மட்டும் பொறுப்பானவர் இல்ல. ஒரு ஆசிரியர் இருக்கார், நீங்க நல்லா இருக்கீங்க, உங்களுடைய பள்ளிக்கூடத்துல ஒரு கட்டமைப்பு இல்ல, ஒரு கரும்பலகை இல்ல, ஒரு பெஞ்சு இல்ல, அதுவும் காரணம் தான். சமுதாயம், பெற்றோர். நான் சமுதாயத்தை சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு ஆசிரியரை நம்பணுங்க. ஆசிரியர் ஆண்டு இறுதி தேர்வுல தேர்ச்சி பெறுகிறவன் தேர்ச்சின்னு எவன் சொன்னது? மிட்டம் டெஸ்ட் நடத்துறீங்க, மந்த்லி டெஸ்ட் நடத்துறீங்க, அன்றாட வீக்லி டெஸ்ட் நடத்துறீங்க. இதெல்லாம் நீங்க இப்ப சம்மேட்டிவ் மெத்தடு நீங்கெல்லாம் என்னது வளர் பருவ தேர்வு நடத்துறீங்க. இத்தனை தேர்வுகளையும் நடத்தி ஒரு குழந்தைய அன்றாட ஒரு ஆசிரியர் கண்காணிக்கிறார். இந்த குழந்தை வருது, இந்த குழந்தை இன்னும் வரல, அந்த குழந்தை மேல அக்கறை செலுத்துறார். பின்தங்கிய மாணவர்கள் குழந்தைகள் மீது அக்கறை செலுத்தி அவர்களையும் கொண்டு வரார். ஆக இதெல்லாம் சேர்ந்து அந்த குழந்தையை கொண்டு வர வேண்டுமே தவிர குழந்தைக்கு ஃபெயில்னு தண்டனையை கொடுக்காதீர்கள் என்பது. இன்னொன்று ஒரே ஒரு விஷயம், அத்தனை தனியார் கல்லூரிகளை தொடங்கிட்டீங்க. எம்ஜிஆர் காலத்துல தொடங்கினாங்க. செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் பூரா வந்தது நிறையா. ஓகே, அரங்கநாயகம் ஒரு கல்வி அமைச்சர். நான் சொன்னேன், நான் ஒரே ஒரு கேள்வி ஐயா கேட்குறேன். இப்போ முன்னாடிலாம் திட்ட கமிஷன் இருந்தது, 5 ஆண்டு திட்டக்குழு இருந்தது. இப்போ நிதி ஆயோக் ஒரு பரிந்துரை சொல்லுதுங்க. என்ன சொல்லுது? ஐயா, மெடிக்கல் காலேஜ் தொடங்கும் போது தனியார் மருத்துவக் கல்லூரிகளை கட்டுப்படுத்தாதீங்க, இவ்வளவுதான் ஃபீஸ் வாங்கணும்னு கட்டுப்படுத்தாதீங்க அப்படின்னா தொடங்க மாட்டாங்க. அரசாங்கத்திலையும் இவ்வளவு மெடிக்கல் காலேஜ் தொடங்க முடியாது. ஆகவே நீங்க தனியாரை மருத்துவக் கல்லூரி தொடங்குவதற்கு அனுமதியுங்கள். அதே நேரத்தில் கட்டணம் வாங்குவதை பற்றி ஒரு வரையறை நிர்ணயம் செய்யாதீர்கள், அவர்கள் விருப்பப்படி வாங்கிக் கொள்ளட்டும் சொன்னது எதற்கு வழிவகுக்கும்? அப்ப பணக்கார புள்ள மட்டும் படிக்கணுங்கிறதானே வழிவகுக்கும். அப்ப எந்த ஒன்றிய எந்த அரசு இந்த திட்டத்தை இந்த நிதி ஆயோக் கொண்டாந்து இப்படி சொன்னாங்க? அதுக்கும் பதில் சொல்லுங்க. அடுத்து சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அப்ப வணிகமயமானது எந்த ஆட்சி காலத்துல? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நிதி ஆயோக்குடைய பரிந்துரை சொல்லுங்க. இல்ல ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த இடத்துலயும் சொன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி ஆயோக்ல இப்படிப்பட்ட உத்தரவு இருந்ததாக தெரிந்தால் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். அதே நேரத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிடுங்க. அதாவது நீட்ங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சார், மருத்துவக் கல்லூரி தனியார் மருத்துவக் கல்லூரி கட்டணம் வசூலிப்பது பற்றி நிதி ஆயோக் என்ன பரிந்துரை செய்திருக்கிறதுன்னு போட்டு பாருங்க சார். இப்ப கூட கூகுள்ல போட்டு பாருங்க. நீட்ட பத்தி அவர் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், நான் நீட்ட பத்தி பேசல. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் எவ்வளவு வேணாலும் கட்டணம் வாங்கிக் கொள்ளலாம் என்று நிதிக்குழு பரிந்துரைத்திருக்கிறது என்பதை நீங்க இது பண்ணுங்க. இல்ல, அவர் ஒத்துக்கல. அந்த மாதிரியான எந்த ஒரு போட்டு பாருங்க. நிதி ஆயோக்ல இந்த மாதிரி அப்படின்னு சொல்றாரு பகலவன் சார். நான் பிடிக்கிறதுக்கு மன்னிக்கணும் சொல்லுங்க சார். இங்க சரிங்க சார், அந்த தவறான தகவல் என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது. பகலவன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது இவ்வளவு வருடம் முழுக்க அவங்க படித்தாலும் ஆசிரியர் மீதுதான் அந்த கடைசியில அந்த பொறுப்பை நிர்ணயிக்கப்படுகிறது. சார் கூட சொன்னார், அந்த தோல்வியுற்றால் அந்த தோல்விக்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் யார்? நம்ம ஆசிரியர்கள் பொறுப்பில் தான் குழந்தைங்களை சேர்க்குறோம், பெற்றோர்கள் பொறுப்பில் சேர்க்கலை. ஆனால் தனியார் பள்ளியில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கல்வி கூடத்தில் என் பையன் படிக்கணும், பொம்பளை பிள்ளை படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போனோம்னா
படிக்காத ஒரு வீட்டுக்குள் குழந்தை போயிட்டு அந்த தனியார் பள்ளியில் வந்து சேர்க்கறது ரொம்ப சிரமம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்பா என்ன படிச்சிருக்காரு, அம்மா என்ன படிச்சிருக்காங்கன்னு ஃபஸ்ட்லேயே கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்க படிக்காதவர் அன்றாடம் கூலி, அவர் மூட்டை தூக்குறாரு, கோயம்பேட்டில் காய்கறி விற்கிறாரு அப்படின்னா அந்த பிள்ளைக்கு சீட்டு கிடையாது. இன்றைக்கும் இருக்காது, இன்றைக்கி இருக்குது. ஆனால் நான் என் குழந்தை நல்லா படிக்கணும்னு நான் நினைக்கிற போது, அந்த ஸ்கூலில் போய் சேர்க்கணும்னு எனக்கு ஒரு விருப்பம் இருக்கும்போது இந்த விருப்பம் மறுக்கப்படுது. அப்போ இந்த குழந்தை போயிட்டு அரசு பள்ளியில் படிக்கணும். அரசு பள்ளியில் பார்த்தா மூடு விழா நடந்துக்கிட்டு வருது. இப்போ அரசு பள்ளியில் மூடு விழா தான் நடந்துச்சு. சரி, இப்பதான் கொஞ்சம் முன்னாடி கூட சொன்னாங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து மாணவர்களை எல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு அழைத்து சென்று அந்த கல்வி தரத்தோட என்ன சொல்றேன், நம்ம வந்து எந்த அரசையும் குற்றம் சுமத்துறதுக்கு வரல, இருக்கிற பிழையை சுற்றி காட்ட வந்து வருவோம். நம்ம வந்து குற்றம் சுமத்துக்கு வரல. இன்னைக்கு கூட கல்வித்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, டிஜிட்டல் முறையில் வந்து பாடம் எடுத்துறதுக்கும் டிஜிட்டல் முறையில் வந்து செய்தித்தாள் கேள்வித்தாள் சரி பண்ணுறதுக்கும் அதுக்கான வகுப்பெல்லாம் வந்து ஆசிரியர்கள் கொடுக்கப்படும் இன்றைக்கு அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க. நம்ம வரவேற்கிறோம். இது ஆசிரியர்களுக்கு. மாணவர்களுக்கு புதுசாக வரப்போகிற கல்வியை எப்படி நீங்கள் வந்து அவங்களுக்கு இது பண்ணுவீங்க? ஆசிரியருக்கு பயிற்சி கொடுக்குறீங்க, புதுசாக ஒரு தொழில்நுட்பம் வந்திருக்கு சொல்லி. அப்போ இந்த தொழில்நுட்ப கல்வியை படிக்கிற மாணவர்களுக்கு எந்த மாதிரியான நீங்கள் வந்து பயிற்சி கொடுக்குறீங்க? அப்போ பயிற்சி இல்லாமல் தான் இருக்கிறான் மாணவன். நீங்கள் பெற்றோருக்கு என்ன சொல்கிறீங்க? நீங்கள் வந்து என்ன டியூஷன் வைக்கணும்னு சொல்கிறீங்க. உங்கள் ஸ்கூலில் படிக்க வச்சுட்டு டியூஷன் வைக்கணும்னு சொல்கிறீங்க. டியூஷன் என்ன பண்ணுறீங்க? ஏன் டியூஷன் வைக்க சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் சரியாக சொல்லி தரலையா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆசிரியர்களுக்கு குறை சொல்கிறோன்னு சொல்கிறீங்க, ஆசிரியர் பிழை சொல்கிறோம். நாங்கள் ஆசிரியர் பிழை சொல்ல வரல. படிக்க வேண்டிய பிள்ளைகள் படிக்கணும்னு தானே. ஆசிரியருக்கும் அவங்க ஃபெயில் ஆகிடணும்னு அவங்களுக்கும் அந்த எண்ணம் கிடையாது. என் பையன் வந்து நல்லா படிக்கணுன்றது தான் என்னுடைய விருப்பமே தவிர, நான் இன்றைக்கி கேட்குறேன், நான் அடிச்சுட்டான் என் பையனை, டீச்சர் அடிச்சுட்டாங்க, சார் அடிச்சுட்டான்னு தான் போயிட்டு கேள்வி கேட்குறாங்க. அதில் என் பையன் படிக்கலேன்னு சொல்லி போய் எந்த ஆசிரியர் யாராவது போய் பெற்றோர் கேட்டிருக்காங்களா? இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில், அன்றைக்கி இருக்கிற காலத்தில் கேட்டாங்கன்னா ஏன் சொல்லி கொடுத்தேன்? என் பையன் கூட படிக்க தெரியல, நீ நம்ம தெருவில் தானே இப்போ ஆசிரியர், அவரை கேட்பாங்க. இன்னைக்கு அப்ப என்ன சொல்றாங்க? படிக்கலனா கூட நீங்க யாரு அடிக்கிறதுக்கு கேட்கறாங்க. படிக்கலாம் கூட என் பிள்ளைய படிக்கல, நீங்க அனுப்பி வச்சிருங்க அப்படின்றாங்க. இன்னொரு அதனால தான் நாங்க 5th 8th ஃபெயில் ஆக்கி அனுப்பி விட்டுருங்க. அதான் சொல்றேன், அதான் ஃபெயில் ஆக்கி அனுப்பி விட்டுறீங்க. அதான் உண்மை. அப்போ வந்து உண்மை ஒட்டுறீங்களா? அப்போ ஆசிரியர்கள் குழந்தைகள் மீது எக்கேன்னா கெட்டுப்போ அப்படின்ற நிலையில் தான் இருக்கிறாங்க. முறையாக சொல்லித்தரல. ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வசதி படைத்தவங்களும் ஏழை எளிய குழந்தைகளும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தாங்க. ஜமீன்தார் வீட்டு பிள்ளைகளாம் கூட ஒரே ஸ்கூல் தான். எங்கள் ஊரில் இருக்கிற ஸ்கூல் வந்து ஜமீன்தார் புத்தூர் தான். அந்த ஜமீன்தாரும் எங்கள் கூட தான் படித்தாங்க, நாங்களும் அவங்க கூட தான் படித்தோம். ஆனால் இன்றைக்கு எந்த வசதி படைத்தவங்க அப்படின்னு இருக்கிறவங்க ஒருத்தர் கூட, குறிப்பாக அரசியல்வாதிக்கு குழந்தைங்க, ஒரு குழந்தை கூட அரசு பள்ளியில் படிக்கல. அரசு அரசு இல்ல. இன்னைக்கு கூட நம்ம பாக்குறோம் நிறைய வந்து இப்ப கலெக்டர்ஸ் அவங்களோட குழந்தைகளாக இருக்கட்டும், இல்ல நிறைய பேர் வந்து இப்ப அரசு பள்ளிகள் நம்ம சொல்றீங்களா? அதாவது ஒருத்தர் வந்து எப்படி சொல்றீங்களா, அந்த ஒருத்தர் வந்து சாதனைக்காக ஒரு சோதனை பண்ணிருக்காரு, ரோல் மாடலா எடுத்துட்டு சார். நீங்க சொல்றீங்க பொருளாதாரம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய காரணியா செயல்படுது. சோ அப்ப பொருளாதாரத்தில் பின்பட்ட அந்த குழந்தைகள் வந்து அரசு பள்ளிக்கு போறாங்க. அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த கட்டமைப்பு இல்லை என்றால் அந்த கல்வி மறுக்கப்படுகிறது. அதனால கல்வியில வந்து தேர்ச்சி விகிதம் குறைகிறது. அப்படி குறையும் பொழுது இடைநிற்றல் அதிகரிக்கிறது. இடைநிற்றல் அதிகரிக்கும் பொழுது இந்த மாநிலமே கல்வியில் பின்தங்கிய மாநிலமாக, உலகத்தோட அந்த போட்டியை எதிர்கொள்ள முடியாத ஒரு வலுவில்லாத சமுதாயமாக மாறிவிடும் என்ற கருத்திற்கு உங்களுடைய பதில் என்ன? மேடம், தமிழ்நாட்டை பொறுத்தவரை உயர்கல்வியில் சிறப்பாக இருக்கிறோம். மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் உயர்கல்வியில் படிப்பவனுக்கு மிக அதிகம், 54%. அதில் மாற்று கருத்தே இல்லை. தேசிய சராசரி விதமே 27% தான். பள்ளிக்கல்வி சிறப்பு. நம்ம இங்கே என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கு கட்டாய தேர்ச்சி வேணுமா வேண்டாமா அந்த கேள்வி வருது. என்ன பொறுத்தவரை வேணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ எக்ஸாம் நடத்தணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இங்கே நாங்கள் படிக்கிற காலத்தில் 7th ஸ்டாண்டர்டில் மேக்ஸ் எக்ஸாம்னா 100 மதிப்பெண்கள் நாங்கள் எழுதுவோம். இப்போ 100 மதிப்பெண் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. ஸ்டேட் போர்டும் சரி, சிபிஎஸ்சி சரி, ஐசிசி சரி, எவ்வளோ நடத்துறாங்க? 80 மதிப்பெண் நடத்துறாங்க. 20 மதிப்பெண் இன்டர்னல் போட்டுதாங்க. சிபிஎஸ்சியில் பாஸ் மார்க் வந்து 33, ஸ்டேட் போர்டில் பாஸ் மார்க் வந்து 35. பையன் ஏற்கனவே 20 மார்க் வாங்கிடுறான், அவன் 80 மார்க் தான் எழுதுறான். அவனை மார்க் எடுக்க வைக்கிறான்னா அது யார் பொறுப்பெடுக்கணும்? ஆசிரியர் தான் முதல்ல பொறுப்பெடுக்கணும். அதை மாற்றுக்கிறதே இல்லை. அடுத்தது சமுதாயம், ஃபர்ஸ்ட் ஆசிரியர் தான். இன்னைக்கு ஒரு 15-13 மார்க் அவனை எடுக்க வைக்க முடியல அப்படின்னா, ஒரு பையனுக்கு
ஒரு சப்ஜெக்ட் எப்போ பிடிக்கும் அப்படின்னா அந்த டீச்சரை பிடிச்சா தான் அந்த சப்ஜெக்ட் பிடிக்கும். இதுதான் கான்செப்ட். கரெக்ட். ஒரு அந்த டீச்சர் பிடிச்சதுன்னா இவரு என் டீச்சர் இவருக்காகவே படிக்கணும்னு நினைப்பான். ஆமா. ஏற்கனவே 20 மார்க் இன்டர்னல் கொடுத்துடுறீங்க. நீங்க நான் சொல்றது வந்து பிராக்டிக்கலா பேசிட்டு இருக்கேன். 6th இருந்து 12th வரை பாருங்க. இவன் காலேஜோட பாருங்க 100 மார்க் எங்கேயுமே நடந்தது இல்லை. சிபிஎஸ்சி கிடையாது, ஐசிசி கிடையாது. எல்லாம் 20 மார்க் கொடுத்துருந்தோம். வெறும் 13 மார்க். அந்த 13 நாங்கள் வந்து சென்டம் எடுக்க சொல்லலை, 13 மார்க். ஸ்டேட் போர்டில் 15 மார்க். கண்டிப்பா ஆசிரியருடைய பயிற்சி முயற்சி இருந்ததுன்னா, சமுதாயமும் ஹெல்ப் பண்ணுச்சுன்னா அந்த குழந்தை கண்டிப்பா பாஸ் ஆக்கித்தான் ஆகணும். அது அவங்களுடைய கடமை. என்ன பொறுத்தவரை ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை அரசாங்கம் தான் இலவசமாக தரணும். அது அவங்களுடைய தலையாய கடமை. நம்ம மாணவர்களை வந்து இங்க 5th ஒரு தேர்வு நடத்துங்க, கட்டாய தேர்வு நடத்துங்க. அது ஒரு ஸ்டேட் எக்ஸாம் நடத்துங்க. மாணவர்கள் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. கண்டிப்பா ஏன் ஃபெயில் ஆகும் நினைக்கிறீங்க? முதல்ல நெகட்டிவா திங்க் பண்ண வேண்டாம். மேடம் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய தனியார் பள்ளியில ஜேஇ கோச்சிங் நடந்துட்டு இருக்கு. 6th ஸ்டாண்டர்ட்ல நான் அந்த பள்ளியினுடைய பேரை சொல்ல விரும்பல. கிட்டத்தட்ட பகலவன் சார் சொன்ன மாதிரி தான் பொருளாதாரத்தில் மேம்பட்ட மாணவர்கள் பெற்றோர்கள் அவர்களுக்கு தான் இந்த மாதிரி போட்டித் தேர்வுகள்ல கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அந்த மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறோம் மேடம். அந்த மாணவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா தமிழ்நாட்டு மாணவர்கள் உறுதியா சாதிப்பாங்க. நீங்க அந்த வாய்ப்பா தரணும்னு தான் நான் கேட்கிறோம். என்ன பொறுத்தவரை இந்த எக்ஸாம் வந்து என்ன நான் வரவேற்கிறேன். ஒரு கல்வியான முறையில் வரவேற்கிறேன். சார் முருகன் சார் திரும்ப உங்ககிட்ட தான், ஏன்னா நீங்க தான் இங்க வந்து எங்களுக்கு வந்து ஃபினிஷிங் டச் அப்படின்ற மாதிரி 100 மதிப்பெண்ணை எடுக்க சொல்ல தேர்வு வைக்கிறதே 70க்கு 80க்கு 90க்கு தான். அதுல 15 மதிப்பெண் கூட அந்த மாணவனால எடுக்க முடியலன்னா அதற்கு காரணம் ஆசிரியர்கள் மட்டும்தான். ஆசிரியர்கள் அவர்களோட கற்பிக்கும் முறையில மாற்றத்தை கொண்டு வந்து ஆசிரியரை முதல்ல பிடிச்சா அப்புறம் சப்ஜெக்ட் பிடிக்கும், சப்ஜெக்டை பிடிச்சா அதுக்கப்புறம் படிச்சான்னா அவ பாஸ் பண்ணுவான். ஆமாம். இப்போ ஒன்று அதுக்கு நீங்கள் கேட்டதுனால கிடுக்கிடுன்னு ரொம்ப டைம் முடிஞ்சது சொல்லிடுறேன். சுதந்திரம் பெற்ற அந்த என்ன சொன்னோம், 10 ஆண்டுகளுக்குள் 14 வயதுக்குள் அனைவருக்கும் கட்டாய கல்வி அளிக்கணும்னு சொன்னோம். 2009 வரைக்கும் பார்த்தோம், அனைவருக்கும் கட்டாய கல்வி அளிக்க முடியல. அப்ப 2009 கட்டாய இலவச உரிமை சட்டம்னு கொண்டாந்தோம். 8வது வரைக்குமாவது பாஸ்போர்டியா அப்படின்னு சொன்னோம். பாஸ்போர்டியான்னா சும்மா பாஸ்போர்ட் இல்லை, அந்தந்த வகுப்புக்கு திறன் கற்றல் அடைவு திறன் சொல்லுவாங்க. ஒரு வகுப்புக்கு எவ்வளவு கற்றல் அடைவு திறனோ அந்த அடைவு திறனை பெற்ற பிறகு அடுத்த வகுப்புக்கு அனுப்புங்க, தேக்கி வச்சிடாதீங்கன்னு சொன்னாங்க. சரி, ஓகே. 2019 அது ஒரு திருத்தம் கொண்டு வர முடியாதனால 2009 கொண்டு வர முடியல. புரியுது சார், முடிக்கலையா? அதுக்கு தான் வரேன். நாம நீங்க கேட்க முடியும் பதில் நான் சொல்லிட்டுங்களா? அதுக்கு இல்ல நான் சொல்றேன் சார், நான் சொல்றேன். சொல்லுங்க சார், நான் சொல்றேன். 2000 முடியலன்னு சொன்னேன், 2009 முடியல. அப்ப என்ன சொன்னாங்க, கட்டாய இலவச உரிமை சட்டம் பெற்றோருக்கும் பொறுப்பு, இல்லைன்னா ஒன்னையும் ஜெயில போட்டுருவோம்னு சொன்னாங்க. எல்லாம் வந்தது. அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தது. 2019 சட்டத்தில் திருத்தம் கொண்டாந்தாங்க. என்ன திருத்தம் கொண்டாந்தாங்க? கட்டாய தேர்ச்சி முறை ரத்து, இந்த திட்டத்தை கொண்டாந்தாங்க. 2019 16 மாநிலம் ஏற்றிச்சான். கேந்திர வித்யாலயா, நவோதயா, சைனிக் பள்ளியை திட்டம், 3000 பள்ளியை திட்டம். அதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸ்டேட்டுக்கு அது பொருந்தாலாம், எல்லாம் முடிஞ்சு போச்சு. 2019 பிறகு இப்போ என்ன 2024. இப்போ ஏங்க முந்தா நாள் போய் கல்வி அமைச்சகம் இந்த அறிவிக்கையை வெளியிட்டிருக்கிறது என்பது ஒரு கேள்வி. 2வது கேள்வி, கொரோனா பீரியடில் ஒரு கணக்கெடுப்பு நடத்தினாங்க. கொரோனாவுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியல, படிக்கல குழந்தைங்க. எத்தனை குழந்தை தொழிலாளர்கள் உருவானார்கள், எத்தனை பெண் திருமணங்கள், அண்டரேஜ் திருமணம், எத்தனை பாலியல் பலாத்காரம் நடந்தது. அப்போ ஒரு குழந்தையை ஒரு பள்ளியில் 14 வயதுக்குள் நீக்கிவிட்டால் கிராமப்புறங்களில் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளை லாயக்கில்லைன்னு சொன்ன உடனேயே நம்ம நிறைவான கருத்தை கேட்க வேண்டிய அவசியம். சார் உங்ககிட்ட நிறைவான கருத்துக்கு திரும்ப வர செல்வம் சார், நீங்க சொல்லுங்க, இந்த கட்டாய தேர்ச்சி முறை வேண்டுமா வேண்டாமா? நிறைவான கருத்து ஒற்றை வரியில். அதாவது 100% இப்படி இருந்தால் நல்லது. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா தங்கச்சி, மறுபடியும் சார் முருகன் சார் வந்து ஒரு அதாவது அரசியல் பார்வையோடு பேசுறத நான் வந்து ஒரு கல்வியாளர்கிட்ட எதிர்பார்க்கல. சரிங்க சார், அதே உங்களோட நிறைவான கருத்தை நான் எடுத்துக்கிறேன். இல்ல மாணவர்களுடைய எதிர்காலத்தை இந்த நாட்டினுடைய சிற்பிகள் அம்மா, எதிர்கால சிற்பிகள். நன்றி சார், நன்றி நன்றி. ஒரு கட்டி தங்கத்தை ஆசிரியரிடத்துல கொடுக்கிறோம், அவர்கள் பயிற்றுவிக்கிற முறையிலேதான் ஆபரணங்களாக ஜொலிக்கிறது. ஆகவே ஆசிரியர்கள் வந்து ஈன்று புறந்தறுதல் தாய்க்கு கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, நூலோனாக்குதல் ஆசிரியர் கடனே. தயவு செய்து நீங்க நூலோனாக்குங்கள். சரிங்க சார், நன்றி சார். சோமசுந்தரம் சார், நிறைவான கருத்து ஒற்றை வரியில். கண்டிப்பா கட்டாயத்தை நடத்தணும். LSRW இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். இதுக்காக தான் மத்திய அரசு கொண்டு வராங்க. இதில் நம்ம அரசியலை பார்க்க வேண்டாம், நம்ம கல்வியா பார்க்கணும்னு ஆசை. சரிங்க சார். பகலவன் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. நாங்கள் மத்திய அரசாங்கத்தை என்ன கேட்டுக்கிறேன்னு சொன்னால்,
ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக கொடுங்க, தனியார் பள்ளி வேண்டாம், இலவச கல்வியை கொடுங்கன்னு கேட்குறோம். இதுக்கான மாநாடு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி சேலத்தில் எங்கள் தலைவர் கல்வி உரிமை மாநாடுன்னு நடத்தினார். கல்வி உரிமை மாநாடு, உரிமை பெறணும்னு சொல்லிட்டு சார் சொன்னாங்க இல்லையா, 8ஆம் வகுப்பு வரை பாஸ் போட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க, ஆல் பாஸ்ன்னு சொன்னாங்க இல்லையா. அந்த ஆல் பாஸ் உங்களுக்கு ஓகேவா இல்லையா? ஆல் பாஸ் எனக்கு ஓகே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ சார் என்ன சொல்கிறாருன்னா, அவன் படிக்கிறா பாஸாக தானே ஆக போகிறேன், பாடம் நடத்தினா நம்ம நடத்தலாம்ல, பேப்பர் படிச்சிங்கன்னா டீ குடிச்சிருக்கலாம் எப்படின்ட்டு அப்படி பண்ண ஆசிரியர்கள் அவர்கள் எல்லாம் இப்பொழுது இல்லை. ஆசிரியர்கள் தரம் உயர்ந்திருக்கிறது. அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி இருந்தாங்களா? இப்ப நீங்களே சொல்றீங்க அந்த மாதிரி ஆசிரியர்கள் அப்ப இருந்தாங்கன்னு அர்த்தம். அது உங்களுடைய அனுபவம். அந்த அனுபவத்துல நான் என்னோட கருத்துக்களை சொல்ல முடியாது. அதுதானே உண்மை. அதுதானே சரிங்க சார், நன்றி. அதனால உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது ஒரு பொதுத் தேர்வு, ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிற பொதுத் தேர்வில் தான் ஒரு மாணவனுடைய தரத்தை நிர்ணயிக்க முடியும் என்று எந்த அறிவியல் ஆராய்ச்சியும் நிரூபிக்கவில்லை. பொதுத் தேர்வை வச்சு ஒரு பையன் தரமானவன் சொல்ல முடியாது. அதே மாதிரி எல்லோருக்கும் 8ஆம் வகுப்பு வரை 14ஆம் வகுப்பு அவருடைய கற்றல் அடைவுத்துடன் ஒரு வகுப்புக்கு எவ்வளவு பெற வேண்டுமோ மாணவர்களை குறை சொல்றாருங்க. பெற்ற பிறகு ரொம்ப மாணவர்களை குறை சொல்லல, கற்றல் அடைவு திறனை அளித்து அந்த மாணவரை ஆசிரியர்களோட பார்வையில, இன்றைக்கு வந்த சிறப்பு விருந்தினர்களோட பார்வையில மாணவனை, அதாவது கல்லை காயப்படுத்துவது சிற்பியின் நோக்கம், மாணவர்களை செழுமைப்படுத்தத்தான் இந்த தேர்வு வேண்டும் என்பது ஒரு சில விருந்தினர்களின் கருத்தாகவும் இல்லை, இந்த தேர்வு இல்லை என்றால்தான் அவர்கள் தங்களுடைய கல்வி பாதையில் பயணிப்பார்கள் என்ற கருத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள். இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் அத்துணை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.